புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம், குறிப்பாக 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். மைக்லேயே வாசிங்க சொல்கிறேன். இந்த வசனம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய அடையாளங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஆண்டவர் திரும்பி வந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போவது தான் கடைசி நாட்கள் நாம் சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இது மிக முக்கியமான ஒரு சரித்திர சம்பவம், ஆவிக்குரிய சம்பவம், சரித்திர சம்பவம், உலகத்தில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், எல்லாத்துலேயும் இருக்குது. இப்படி இயேசுவினுடைய முதலாம் வருகை உலகத்தின் சரித்திரத்தையே தலைகீழ மாற்றி போட்டுருச்சு. கிபின்னு பிரிச்சிருச்சு, எல்லாம் பண்ணிருச்சு. அதே மாதிரி இப்போ இயேசுவின் 2ஆம் வருகையும் மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த போகிறது. அப்படி ஏற்படுத்துவதற்கு முன்பாக அடையாளங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இயேசுவின் வருகை என்பது ஏதோ ஒரு தலைவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது. இயேசுவின் வருகை என்பது மிக முக்கியமான காரியங்களை உலகத்தில் ஏற்படுத்தும், மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு முன்பதாக அந்த வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு அநேக அடையாளங்களை வைக்கிறார். முதலாவது தடவை அப்படி தான், அவர் வந்ததுலேருந்து, பிறந்ததுலேருந்து, நட்சத்திரம் வந்ததுலேருந்து அடையாளம் ஆரம்பிக்குது. எப்போ வரைக்கும் அடையாளம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டே வர்றார். யோவான் ஸ்நானகனை வச்சு சொல்கிறாரு, சிமியோனை வச்சு சொல்கிறாரு, தூதர்களை வச்சு சொல்கிறாரு, அப்புறம் வானசாஸ்திரிகளை வச்சு சொல்கிறாரு. இப்படி கடைசி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் முதல் முறை வந்ததுக்கான பழைய ஏற்பாட்டில் உள்ள அடையாளங்களை எல்லாம், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் விவரித்து காண்பிக்கிறார். ஏன்னா அந்த நாளிலாவது அவர் யாருக்காக வந்தாரோ, எதற்காக காரியங்களை செய்தாரோ, அவர்கள் அவரை தெரிந்து கொண்டிருந்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 2வது முறை இப்போ வர்றதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் எல்லா வகையிலும் தம்முடைய அடையாளங்களை குறித்து சொல்கிறார். வானத்தில் அடையாளம் இருக்குது, சூரியனில் இருக்குது, சந்திரனில் இருக்குது, நட்சத்திரங்களில் இருக்குது, பூமியில், சமுத்திரத்தில் இருக்குது, பறவைகளில் இருக்குது, மனுஷனில் இருக்குது, மரங்களில் இருக்குது, மலையில் இருக்குது, எல்லாத்துலேயும் அடையாளத்தை வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை ஒன்றை பார்த்தாவது நாம் அவர் வருகைக்கு ஆயத்தப்பட்டுற வேண்டும், அவ்வளோதான். ஏன்னா மிக முக்கியமான ஈவெண்ட் இது. ஆனால் நாம் தான் அதை ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அடையாளங்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தேசத்தை குறித்தும், அந்த யூதர்கள் அப்படிங்கிறதான இனத்தை குறித்தும் தான் மிக முக்கியமான, எருசலேம், இது தான் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளங்களாக ஒன்றாக இனத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னு இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது தான் மிக முக்கியமான அடையாளம். பல வகையில் இஸ்ரவேலை குறித்த அடையாளம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். 5வது வசனத்திலிருந்து, ஏசாயா 43:5. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் இது மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வருவார்கள் என்பதற்கான அடையாளங்கள். அங்கேயும் சொல்ற, ஏசாயா 43 சொல்றாரு, ஓசியா 3:5 சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது ஒரு மிக முக்கியமான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நடக்கணும். கவனிங்க, இது ஆண்டவர் சொன்னதான தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான, நம் காலத்தில் 2021, 22, 25 எல்லாத்திலும் நடக்கிறது. நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது 1948 முதல்ல இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசம் உருவானதுலேருந்து இருக்கு. நாங்கள் ஏன் இந்த 2த்தையும் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது 1948 முதல்ல இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவானதுக்கான முதல் இது அதான். இந்த பக்கம் இருக்கிறது என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள், மாதங்களுக்கு முன்பாக இந்த பேட்ச் அங்கேருந்து புறப்பட்டாங்க. தங்கள் சுய தேசத்துக்கு வடக்கிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா, உக்ரைன்லேருந்து இவங்க வந்தாங்க. இவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். இப்போ இந்த 2025 இந்தியாவிலிருந்து ஒரு பேட்ச் போயிருக்காங்க. அவங்க போய் மனாசே கோத்திரம் அவங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் தெற்கை நோக்கி கொடு என்றும் ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். எங்க? இஸ்ரவேல் தேசத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். 1948 நடந்துகிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒவ்வொரு இடமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி இந்த தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது.
பொதுவாக இயேசுவின் வருகை குறித்து புதிய ஏற்பாட்டில் தான் நாம் காரியங்களை வாசிப்போம், ஏன்னா இயேசு திரும்பி வருவதை குறித்து. ஆனால் இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கல. எங்க ஆரம்பிக்குதுன்னு கவனிங்க. யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 14வது வசனத்தை வாசிங்க. இருபதாம் அதிகாரத்திலையும் 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்டதான அந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான முதல் விஷன் ஏனோக்கு கொடுக்கப்படுகிறது. 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்போ செகண்ட் கம்மிங்கை பற்றின விஷன் ஏனோக்கு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49:1, 1-2 வாசிங்க. நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். இங்கேயும் பாருங்க, யாக்கோபுக்கு கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவம் இருக்கு. அந்த அதிகாரத்தில் மட்டும் ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டமை குறித்தும் அதுக்கு கிரைஸ்டுடைய ரட்சிப்பை குறித்தும் அங்கே வேதம் சொல்லுது. அந்த இடத்துல ஒரு தரிசனமாக சொல்லுவார். ஒவ்வொரு காரியத்திலையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை குறித்ததான மிக முக்கியமான தரிசனங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஏதோ புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு தான் நாம் ஏதோ இதை பேசுகிற மாதிரி ஏதோ இப்பத்தினுடையதான தீர்க்க தரிசனமாக நினைக்காதீங்க. காலகாலமாக கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து பரிசுத்தவான்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அது நம்முடைய காலத்தில் சம்பவிக்கிறதா பெரிய ஆச்சரியம். விசுவாசிக்கிறோம், வருவோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், இந்த காலத்தில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்போது அதற்கான மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1900 வருஷமா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாத ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு நகரம் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிறது. அதான் இஸ்ரவேல், எபிரேய மொழி, யூதர்கள், எருசலேம் இன்னைக்கு இருக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஆண்டவர் சொன்னபடி. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளங்கள் ஆரம்பித்து, அதோட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா நேரத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது லாக்டவுனில் பழைய ஏற்பாட்டை தியானிப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடச்சி உட்காந்து படிச்சுட்டு, அப்போது இந்த ஓசியாவின் புஸ்தகமும் யோவேல் புஸ்தகமும் மிக முக்கியமாக இயேசுவின் 2ஆம் வருகைக்கான ஒரு பார்ட் அடையாளம் அதில் அப்படியே வரிசைக்கிரமாக இருந்துச்சு. எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதில் ஆரம்பித்து இந்த 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் ஓசியால் ஆரம்பித்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நம்ம சொல்கிறோமே, ஒரு சாரார் சொல்கிறாங்களே அப்படிலாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்லாம் கிடையாது, இயேசுவின் பகிரங்க வருகை மட்டும்தான் இருக்குது, சபை பரலோகத்துக்கு போகிறத பற்றிலாம் பைபிளில் இல்லை அப்படின்லாம் ஒரு கூட்டம் சொல்லுது. பைபிளில் இருக்குது, வசனம் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் துல்லியமாக சபை எடுத்துக்கொள்ளப்படுங்கிற அளவுக்கு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 புஸ்தகத்தில் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம் கண்களுக்கு முன்பாக ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறுச்சு. இது 2020-21 நடைபெற்றதான சம்பவங்கள் நம் கண்களுக்கு முன்பாக. அதே வேளையில் இவர்கள் திரும்பி வந்த பிறகு இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஓசியா 9:4 வாசிங்க. 9:4 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு அப்பமும் ரசமும் வராது அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கும். கடைசியாக அவருடைய அப்பம் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படின்னு இருக்கும். அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வராது அப்படின்னு இருக்குது. என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடையதான காரியங்களை படிப்பீங்க. அங்கே வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா இப்போ அவங்க 1948 இந்த கொரோனா காலத்தில் தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ளே வரல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கம்யூனியன் உருவான காலத்திலிருந்து ஏறக்குறைய 2000 வருஷமாக சபைகளுக்குள் அப்பமும் ரசமும் வராத காலம் இதுதான். அங்கேயே அவங்க வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள்னு அப்போஸ்தலர் காலத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆரம்பித்து ஏன் ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயா தன்னுடைய படும் வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அவருடைய தான மிஷன் பாடுகளை பற்றி. அந்த புக்கில் கூட அவர் சொல்கிறாரு,
ஜெயிலில் கூட அவர் கம்யூனியன் எடுத்தாராமா, போட்டு சிறைச்சாலையில் போட்டபோது அங்கே உள்ளதான விசுவாசிகளோடு இணைந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணி இதெல்லாம் வச்சு அவர் கம்யூனியன் எடுத்தாராமா. அந்த அளவுக்கு இந்த கம்யூனியன், அதாவது திருவிருந்து மிக முக்கியமாய் பார்க்கப்பட்டது. ஆனால் உலகளாவிய ஒரு சபையில் கூட திருவிருந்து நடக்காம ஆண்டவர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணி போட்டார். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியடில் ஒரு 6 மாதம் எந்த சர்ச்சிலையும் நடக்கலை. அதாவது அஃபீஷியலாக நான் சொல்கிறேன், இல்லை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எடுத்தோம், அது உங்கள் இஷ்டம். அஃபீஷியலாக ஆண்டவர் திருவிருந்தை எல்லா பகுதியிலும் நிறுத்தினார். பொதுவாக இந்த சம்பவம் நடப்பதுக்கு 2 காரணம் இருக்கிறது. நீங்கள் 2வது காரணத்தை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால் கொரோனா அப்படின்னு சொல்லுவீங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் அது இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது. யோசித்து பாருங்க, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சபையில் எடுக்காமல் இருப்பதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும், தடுப்பதற்கு வேற யாராலையும் முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, வேதம் சொல்லுது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாகும். அப்போ சபையை பூட்டுறதோ திறக்கிறதோ யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கொரோனாவினால, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொரோனாவினால சபை மூடிச்சு, கவர்மெண்ட் மூட சொன்னாங்க, அதனால மூடணும், கவர்மெண்ட் மூட சொன்னாங்க மூடணும். ஆனால் ஏன் இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு? ஏன் அப்படி ஒரு அதிகாரத்தை கர்த்தர் பயன்படுத்தி எல்லா சபையும் மூடினார்? உலகளாவிய, நான் ஏதோ இந்தியாவோ தமிழ்நாடோ சொல்லலை, உலகளாவிய சபையை மூடினார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அனுமதி இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க 2 விதத்தில் அணுகணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆபிரகாம் காலத்திலிருந்து தாவீது காலம் வரைக்கும், ஏன் ஆகாபு காலம் வரைக்கும் பஞ்சம் வருது. இந்த பஞ்சம் வர 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தாவீது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கவனிங்க, இப்போ பஞ்சம் வந்தவொடனே ஆகாப் என்ன பண்ணுறாரு, குதிரைக்கு புல்லு தேடி அவர் ஒரு பக்கமும் ஒபதியா ஒரு பக்கமும் புல்லு தேடி போகிறாங்க. பஞ்சம் வந்தவொடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, எகிப்துக்கு போயிடுறாரு. இன்னொரு ராஜா பஞ்சம் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, வேற வழி இல்லைன்னு சொல்லி அரண்மனையில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சத்தை ஸ்பிரிச்சுவலி ஹேண்டில் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், நேராக போய் கர்த்தர்கிட்ட கேட்பாரு, ஏன் என் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்பார். அப்படி போய் கேட்ட உடனே கர்த்தர் அந்த பஞ்சத்துக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். என்ன சொல்வார்னா, சவுல் காலத்தில் சில ரத்தப்பழிகள் சிந்தப்பட்டது, அவங்களுக்கு இன்னும் காம்பன்சேஷன் நீங்கள் செய்யலை, அதை செஞ்சால் இந்த பஞ்சம் போயிடும். உடனே தாவீது என்ன பண்ணுவார், எந்த இனத்துக்கு அது செய்யப்பட்டதோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணி அடுத்த ஒரு வார்த்தை சொல்வார், தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்வார். இப்போ அந்த பஞ்சம் அங்கே போகும். பாருங்க, பஞ்சத்தை ஃபேஸ் பண்றதுல ஸ்பிரிச்சுவல் வியூவும் இருக்கு, உலக வியூவும் இருக்கு. நீங்க எந்த விதத்தில் அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு தான் பார்க்கணும். உலகம் ஃபேஸ் பண்ற அதே விதத்தில் தான் நீங்க பார்க்குறீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு சம்பவம், உலகளாவிய சம்பவம், 185 நாடுகளுக்கு மேல இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டுச்சு. வேர்ல்டு வைட் எல்லா நாடும் எல்லா சபையும் மூடப்பட்டது. ஷாப்பிங் மால், சினிமா தியேட்டர் எல்லாம் மூடிட்டாங்க. அதோட கொண்டு செஞ்சு சபையும் மூடிட்டாங்க. அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா கட்டடமும் சபையும் ஒன்றாக மாறிடும். அப்ப சபைக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். 2வது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு சம்பவத்தை கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சபை மூடுவதற்கு? சபை மூடுவதனுடைய அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் நடைபெறாமல் போச்சு, அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வரல. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உடன்படிக்கை சபையோட கர்த்தர் பண்றார். ஒரு மணவாளன் மணவாட்டியோட பண்ணிட்டு போயிருக்கிறது. ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன பிறகு திடீர்னு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கூப்பிட்டு, இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்னா, உடனடியாக பொண்ணு வீட்டிலேருந்து அல்லது மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில் அப்படி சொன்னால் கூட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாம் அவங்கள ஒரு காரணம் கேட்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். அந்த மாப்பிள்ளை வீட்டை தான் அதை கேட்போம், இல்லை அந்த பொண்ணு வீட்டை தான் கேட்போம். ஆனால் நாம் இப்படி நடத்தின உடனே சபை தேவனிடத்தில், மணவாளனிடத்தில் அதை கேட்கல, ஏன் கம்யூனியன் நின்றுச்சு ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை ஏன் நிறுத்தினீங்க, அப்புறம் ரசமும் என் ஆலயத்துக்குள்ள ஏன் வரல அப்படின்னு சபை ஆண்டவரிடத்தில் கேட்கவே இல்லை. சபை உலகம் என்ன சொல்லுச்சோ அதை தான் கேட்டுச்சு. கொரோனா வைரஸ், யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஒரு சபையை, ஒரு உடன்படிக்கை நிறுத்த முடியுமானால் அப்ப சபை கொரோனாவுக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. இதுதான் நீங்க கேள்வி. அப்படி ஏன் கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? அதான் கேள்வி. ஏன் கர்த்தர் அப்படி அனுமதி கொடுத்தார்? அப்ப கர்த்தரிடம் போய் அந்த கேள்வியை கேட்கணும்ல. அந்த கேள்வியை நம்ம கேட்கவே இல்லை. அந்த 4ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் ஓசியா புஸ்தகம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுது. அதே காலகட்டத்தில் சபையும் அந்த அருவருப்புகளை செய்கிறது.
உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 11:8 வாசி. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும், நல்லா கவனிங்க, அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அதாவது எருசலேமுக்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொல்கத்தாவில் வசனம் சொல்லுது, அந்த நகரம் சோதோம் என்றும் அந்த நகரம் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். உங்க எல்லாருக்கும் தெரியும் சோதோம்னா என்ன அப்படின்னு தெரியும். 18ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்கு. அதுல பர்டிகுலரா ஒரு வேர்டு இருக்கும், அவர்கள் தெருக்களிலே கூடி அப்படின்னு இருக்கும். நீங்க 18ஆம் 19ஆம் அதிகாரத்திலையுமே வாசிக்கும் போது அவர்கள் தெருக்களிலே கூடி அந்த அநியாயத்தை அல்லது அந்த பாவத்தை நடப்பித்தார்கள். இந்த அநியாயம் பாவம் சோதோம்ல நடந்தது. அதற்கு பிறகு இப்ப உலகளாவிய நடைபெற்றது. நான் சொல்றது 2004 நான் பார்த்ததை சொல்றேன். 2003-4 இது ஒவ்வொரு ஐரோப்பிய நகரங்களிலும் தலைநகரங்களிலும் நடத்துவாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஊர் தலைநகராக இருக்கும். ஆனா 2010க்கு மேல இந்த மொத்த ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடியதான LGBT அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தனைக்கும் மொத்த அருவருப்புக்கும் தலைநகராக எருசலேமை மாத்தினார்கள். நோனிங்க, இது எருசலேம்ல நடந்ததான சம்பவம். இது அவங்க நடக்கிறதான பரேடு, எருசலேம்ல நடக்கிற பரேடு. அதாவது சோதோம்ல நீங்க என்ன பார்க்குறீங்களோ, இந்த வீடியோ முழுசா பார்க்க வேண்டாம், சோதோம்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே இங்க இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, இது ஒவ்வொரு ஊர் தலைநகராக இருந்துச்சு. பிரைட்டன் ஒரு நகரம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்த இதுக்கு தலைநகராக வச்சிருந்தாங்க. இப்போ நிரந்தர தலைநகரமா எருசலேமை மாத்தி இருக்காங்க. 2010-11க்கு அப்புறம் இதை மாத்திட்டாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடிக்கணக்கான இந்த அருவருப்பான பாவத்தை செய்கிறவர்கள் அங்கே கூடுவார்கள். கூடுறது மட்டுமல்ல, தெருக்களிலேயே அவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். நான் ஒரு வருஷம் நான் இருந்த அந்த சிட்டியில் அது நடந்துச்சு. அந்த நாட்டுக்கு அந்த சிட்டி தான் தலைநகரம். நான் அந்த சிட்டியில் இருக்கும் பொழுது எங்க ஆபீஸ் அந்த மெயின் ஹைவேல தான் இருக்கும். இவர்கள் மொத்த அருவருப்பையும் தெருக்களில் நடத்துவார்கள். அதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கும், போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்களை ஏதாவது சொல்லிட்டா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருக்களில் அவ்வளவு அருவருப்பும் நடக்கும். கேட்டாது அவர்களுக்கு உரிமைன்னு சொல்வாங்க. ஆனா அதே நாடுகளிலே கிறிஸ்துவை பத்தி பகிரங்கமாக சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. கேட்டா அது பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லுவாங்க. ட்ராக்ஸ் கொடுத்தா நீங்க நாட்டை அழுக்காக்குறீங்க, பேப்பர் போட்டு குப்பையாக்குறீங்கம்பாங்க. ஆனா இவர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரு முழுக்க மது பாட்டல்களா கிடக்கும், அருவருப்பான காரியங்கள் கிடக்கும். ஆனா இவங்களுக்கு அது உரிமை. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது நாட்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தடையங்க. இந்த நாடுகள் எல்லாம் செய்யும், அவ்வளவு அருவருப்பா இருக்கும். இதுக்கு தலைமை பீடமா ஜெருசலேமை மாத்திட்டாங்க. ஜெருசலேம்ல இந்த பரேடை அந்த ஊர் மேயர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து இருக்கிற பெரிய தலைவர் வந்தா முடிச்சு வைப்பார். அந்த அளவுக்கு இது தலைநகராக மாறுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார், அத்தனையும் பார்த்தார். இது எருசலேம்ல நடந்துச்சு. இது அப்படியே சபைகளுக்குள்ளேயும் நடந்துச்சு. உலகளாவிய அமெரிக்காலெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைகளுக்குள்ளேயே ஆணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம், நாய்க்கு பூனைக்கு கல்யாணம். கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா 2 குழந்தையோட கல்யாணம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கேட்டால் லிவிங் டுகெதர், நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம், இப்போதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம்னு சொல்லி 2 பேர் குழந்தையோட கல்யாணம் பண்ணி கொள்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அங்கெல்லாம் அருவருப்புகளுடைய உச்சமா சபை மாறிடுச்சு. உலகத்தை விட்டுருங்க, உலகம் எப்பவுமே அருவருப்பதா இருக்கு. நோவா காலத்துல இருந்து கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. சபை இந்த அருவருப்பான உலகத்தில் பரிசுத்த ஸ்தலம். சபை இந்த மாடல், எப்படி ஒழுக்கமா வாழணும்னு சொல்லி கொடுக்கிற இடம் தான் சர்ச். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் மலை மேல இருக்கிற பட்டணமாக சபையை வச்சிருக்கிறார். உலகம் எது பரிசுத்தம் பார்க்கணும்னா சபையை பார்த்தா தான் தெரியும் இதான் பரிசுத்தம். ஏன்னா உலகம் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பரிசுத்தம் அதுக்கு தெரியாது, அதனால பார்க்க முடியாது. அது தெரிஞ்சுக்கிற ஒரே இடம் இருக்குன்னா அது திருச்சபை மட்டுமே. அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சை வச்சார். ஆனா பிசாசு என்ன பண்ணா, தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்த மாதிரி, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல திருச்சபைகளுக்குள்ள இதை கொண்டு வந்துட்டான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இந்த ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது, எல்ஜிபிடிக்கு கல்யாணம் பண்றத யாராவது தடுத்தா அவங்களுக்கு ஜெயில். 2 பேர் சர்ச்சில் கல்யாணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஆணும். அங்க இருக்கிற அம்மா சொல்றாங்க, இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா பைபிள் படி இது தப்பு, நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த அம்மா மேல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துக்கு கேஸ் போகுது.
நீதிபதி கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம மாகாணத்தில் இப்படி ஒரு சட்டம் இருக்கு, நீங்க கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன காரியம், உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போக விரும்புகிறேன். அந்த அளவுக்கு இவர்களுக்கு உரிமை. சபை அசுத்தங்களினுடைய கூடாரமாக மாறிடுச்சு. அந்த காரியம் அப்படியே ஐரோப்பா அங்க தாண்டி இங்க தாண்டி இங்க இந்தியாவுக்கும் இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான பாவம். இப்ப ஐரோப்பாவுக்கு போயிட்டா இந்த மாதிரி, ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா கள்ளோபதேசம், பிசாசை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்தல், சகல விதமான அருவருப்பு அங்க வேற மாதிரி. இங்க வந்துட்டீங்கன்னா இங்க எல்லா விதமான காரியம் இருக்கு. சபைகளுக்குள்ள அரசியல், சபைகளுக்குள்ள சினிமா, சபைகளுக்குள்ளதான ஜாதி பெருமை, பதவி போட்டி, கர்த்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. எப்படி அவனுக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி தப்புன்னு தெரியலையோ, இவனுக்கு இங்க ஜாதியை பார்த்து சபை நடத்துறது தப்புனே தெரியல, இங்க சினிமா மாதிரி ஆடுறது தப்புனே தெரியல, இங்க அரசியல்வாதி மாதிரி பதவிக்கு போட்டி போட்டு சபையில போலீஸ் வந்து சமாதானம் பண்ணுது. அந்த அளவுக்கு சபை கொள்ளையர்களின் கூடாரமாய் மாறி இருக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. சும்மா ஆண்டவர் சபையை மூடி போடல, அப்பத்தையும் ரசத்தையும் சும்மா நிறுத்தல. 2000 வருஷமா நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நிறுத்துகிறார். யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு சபையில் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, உலகளாவிய எல்லா சபைகளிலும் கர்த்தர் நிறுத்தினார். காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தர் விரும்பத்தகாத காரியம் சபைகளுக்குள்ள இருக்கிறது. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ முறை சபைகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சபைகளுக்குள்ள ரொம்ப அருவருப்பு காணப்பட்டுச்சு. இங்கேயே சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் சபைகளுக்குள் காணப்படுகிறது. இப்ப சபையில இருக்குது, ஊழியக்காரங்கள் இருக்குது, விசுவாசிக்குள்ள இருக்குது. இதெல்லாம் தப்புனே தெரியாம செய்யற, தெரிஞ்சு ஆனா எனக்கு தப்பு கிடையாது, என்ன தப்புன்னு கேட்கிறான். முந்தியெல்லாம் சபையில ஒரு காரியத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயம் இருந்துச்சு. எங்க பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்தில் சொன்னார்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர் சொன்னார்னா ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்கும், அதுக்கு தான் சொல்றாரு, அப்படிதான் எதிர்பார்த்தோம். இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா, ஏன் நான் பண்ணா என்ன, ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதை செய்யாம துணிகரமா வேணும்ட்டே நீ திருப்பி அப்படியே பண்றேனா, நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா, காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகரக்காரனா இருப்ப. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரா சொல்லணுமா? அப்படியே ஒளி தூதர் ஒளி மாதிரி இறங்கி, நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத, இந்த மாதிரி மீச வைக்காத, இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத, மகனே இந்த மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத, உள்ளுக்குள்ள 2 பொண்டாட்டியோட இருக்காத, சபைக்குள்ள வட்டிக்கு விடாத, இப்படின்னு சொல்லணுமா ஒவ்வொன்றும்? ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுத்தான் உனக்கு பேசுவார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதை பத்தி கேட்கக்கூடாது. கேட்டா சபைக்கு கோபம் வருது. உடனே என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை சொல்லல, அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடனே என்ன பண்றாங்க? வேறொரு சபைக்கு, அங்க எப்படி வேணாலும் துணிகரமா இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பலிபீடத்துக்கு மேல நின்று என்ன ஆட்டம் வேணா போடலாம், சினிமா பாட்டு பாடலாம். பலிபீடத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசுறான் இன்னைக்கு, பலிபீடத்துக்குள்ள இருந்து. அந்த அளவுக்கு சபை துணிகரமான இடத்துக்கு போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி சபை தேவனை விட்டு ரொம்ப தூரம் போச்சு. அதை திருத்தறதுக்கு தான் கர்த்தர் ஒரு பிரேக் கொடுத்தார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? அந்த பஞ்சம் வந்தாதான் தாவீது போய் கேட்பான். ஒரு பெலிஸ்தர் கையில பிடிச்சு கொடுத்தாதான் இஸ்ரவேல் ஜனங்க தேவன்கிட்ட போய் கேட்பாங்க. எகிப்திட்ட போய் முடிச்சு கொடுத்தாதான் அவங்க போய் முறையிடுவாங்க. அவங்க அங்க அடிக்கிற அடி இங்க போகும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த மாதிரி காரியத்தை அனுமதிக்கிறார். சபை அதை பார்க்கல. என்ன செஞ்சுட்டாங்க? கொரோனால நிறைய சபைகள், அது கொரோனாங்க வந்துச்சு, ஏதோ அதை ஸ்பிரிச்சுவலாவே ஹேண்டில் பண்ணல, அதோட ஸ்பிரிச்சுவல் காரியத்தையே பார்க்கல. தேவன்கிட்ட போகணும். இப்ப பாருங்க, ரெபேக்காளுடைய வயிற்றுல பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுது. இந்த காரியம் மோதிக்கொண்டா நேராக ரெபேக்கா என்ன பண்ணணும்? தாதிமார்கிட்ட போகணும். அந்த அம்மாவுக்கு ஒரு தாதிமார் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்கணும், அம்மா இந்த மாதிரி வயிறுல பிள்ளை ஒரு மாதிரி மோடுது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும். இல்லையா கூட இருக்கிற தாதிமார்கள்ட்ட போய் கேட்கணும், வேலைக்காரவங்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம். ஆனா ரெபேக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டவுடன் இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் போனால் ஆவிக்குரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இன்னைக்கு ஆவிக்குரியவங்கிட்ட போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படி கேட்டா அவங்களுக்கு பேரு பைத்தியக்காரங்க. அதே நேரத்தில் டாக்டர் கிட்ட போய் கேட்டா அவங்க ஞானம் உள்ளவர்கள். நீங்க டாக்டர் கிட்ட போக வேணான்னு சொல்லல, அதனால கர்த்தர் கிட்ட போக கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க டாக்டர் கிட்ட போகிறது உங்க விசுவாசத்தின் அடிப்படை, நீங்க போய்க்கோங்க, நான் உங்களை அதை தடையெல்லாம் சொல்லல. ஆனா கர்த்தர் கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறீங்க?
அதை ஏன் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்தையும் சபை ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ணாததுனால அது ஏன் அனுமதிக்கப்பட்டதுன்னு கர்த்தருடைய இருதயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க உலக பிரகாரமாயே அதை பார்க்கறதுனால உலக பிரகாரமா அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு வேலையை பார்க்குறீங்க. அதனால மேலும் மேலும் பிரச்சனை தான் வருது. கொரோனால 6 மாசம் அப்படிதான் நடந்துச்சு. கர்த்தர் அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்தி போட்டார். பரவாயில்ல, இருக்கட்டும், இவங்க மனம் திரும்பட்டும். நான் சொல்லுவேன், உலகளாவிய நான் சொல்லுவேன், அந்த காலகட்டத்தில் உலகளாவிய தமிழ்நாட்டில் தான் முதலாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. கர்நாடகாவில் கூட கொடுக்கல, தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. மலேசியாவில் தான் 2020-21 தான் கொடுத்தாங்க. நான் கனடாவுக்கு 2023 போகும்போது அவங்க தான் அப்போதான் என்னை கூப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னதுக்கு, பாஸ்டர் இந்த வருஷம் தான் எங்களுக்கு ஒன்றா கூடுறதுக்கு அரசாங்கத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் ஆன்லைன் சர்ச் தான் போதுன்னு சொன்னாங்க. பாருங்க, கொரோனாவுடைய தாக்கம் 2023 தான் கனடாவில் சர்ச் திறந்திருக்கு. 2022 தான் சில சபைகள் சில நாடுகளில் சபை திறந்துச்சு. கிழக்கத்திய நாடுகளில் 2021 உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் 6 மாசத்துல கர்த்தர் சபை திறப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்தார். கர்த்தர் உங்கள் மேலையும் என் மேலையும் வச்ச கிருபை பெரியது. அதே நேரத்தில் அந்த கிருபையை போக்கடிக்காம இருக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. சபைகளுக்குள்ள என்ன கிருபையை போக்கடிக்கிற காரியம் நடக்குது. கொரோனாவுக்கு பின்னாடி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்கார மாதிரி பாடினா, கொரோனாவுக்கு பின்னாடி சினிமா பாட்டையே பாடுறான். கொரோனாவுக்கு முன்னாடி அரசியல்வாதி மாதிரி புல்பீட்டில் நின்னா, இப்போ அரசியல்வாதியாவே ஆயிட்டான். இது மேல் லெவல்ல சொல்றேன். கீழ் லெவல்ல இன்னும் மோசம். ஏன்னா நியாய தீர்ப்பு எப்பவுமே மேலிருந்து தான் தொடங்கும்னு எசேக்கியேல் புஸ்தகம் 9 சொல்லுது. இங்கிருந்து ஆரம்பிக்கும். தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன அருவருப்புகளின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. ஓசியாவின் புஸ்தகம் 9:4 நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது. இதே காலகட்டத்தில் கர்த்தர் சொன்ன, ஓசியாவில் சொன்ன அதே காலகட்டத்தில் நிறைவேற வேண்டிய ஒரு சில தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் அதே காலகட்டத்தில் நடந்துச்சு. பொதுவாக நம்ம கொரோனாவில் பிஸியாக இருந்தோம். கொரோனாவை பற்றின நியூஸ் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறினதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த ஒரு வசனத்தில் 3-4 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த 12:1 சொல்லுது. ஒவ்வொன்றாக ஒரு லைனாக நம்ம பார்த்தீங்கன்னா, முதலாவதாக எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல் என்றால் என்ன? முதல்ல அதை பாருங்க. காற்றை மேய்தல் என்றால் என்ன? காற்றை மேய முடியுமா? அதான் முதல் கேள்வி. காற்றை மேய முடியுமா? நம்ம மேய்தல்னா என்ன எடுத்துக்கிறோம்? இப்போ ஆடு மாடு எல்லாம் புல்லு மேய்து, அதான் மேய்தல். இப்போ அதை அப்படி எப்படி நாம போய் காற்றை மேயறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23ஆம் சங்கீதத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். இதுக்கு என்ன அர்த்தம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாம் கொண்டு போய் புல் இருக்கிற இடத்துல விட போறாருன்னு அர்த்தமா? இல்லை. அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குல்ல. அதோட அர்த்தம் என்ன? பசுமையான, ஃபாதர் அழகா அந்த பாட்டை பாடுவார், பசுமையான புல்வெளியில் நடக்க செய்பவர். அது ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷனில் பசுமையான புல்லுன்னு தான் இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை, கர்த்தருடைய வார்த்தை புல்லின் மேல் இறங்குற பனித்துளியை போல இருக்குமா. புல்லுனா நம்மளை தான் குறிக்குது. அதில் தான் அந்த வார்த்தை இறங்குமா, வந்து இறங்குமா. அப்போ அந்த புல்லுள்ள இடங்களில் என்னை கண்டு போய் என்ன செய்யறாரா? மேய்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை போஷிக்கிறாரு, என்ன வார்த்தையினால கொடுக்கிறாரு. உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா கூட, இந்த வசனத்தை வாக்குத்தத்தம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி எடுத்தா கூட கர்த்தர் என்னை என்ன செய்யறாரு? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மேய்தல் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படுதல், ஆகாரம், எனக்கு ஜீவன் கொடுக்கிறது, அல்லது எனக்கு சர்வை பண்றதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சாப்பிட்றது எப்படி நம்ம உடம்புக்கு தேவையோ அதே மாதிரி மேய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வசனம் இங்க என்ன சொல்லுதான்? எப்ராயிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் காற்றை சாப்பிட்டு தான் சர்வை பண்ணுவான். காத்துனால தான் அவனுடைய வாழ்க்கை சர்வைவல் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இது எப்படிங்க காத்துனால சர்வைவல் நடக்கும்? காத்தை எப்படி மேய்தல் அப்படின்னு கேட்டா, இப்போ அதுவும் கொரோனாவில இருந்து அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு.
என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அத்தனை பேருடைய லைஃபும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. எது அப்படின்னு கேட்டா, பேசிக் உங்க கையில் இருக்கிற செல்போன். அடிப்படை உங்க கையில் இருக்கிற செல்போன். செல்போன் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இன்னொருத்தர் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு சின்ன டப்பா மாதிரி. இப்போ நீங்க போடுற கால் எப்படி அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு, அரேபியாவில் இருக்கிறவருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவருக்கு எப்படி போகுது, இந்த கால் எப்படி போகுது? நீங்க நம்பர் இதில் போடுறீங்க, போட்ட உடனே இங்கிருந்து ஒரு கனெக்ஷன் மேலே இருக்கிற சேட்டலைட் செயற்கைக்கோளுக்கு போகுது. அந்த செயற்கைக்கோள் இங்கிருந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்ல இருக்கு, 300 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 39,000 கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டலைட் வச்சிருக்காங்க. அங்க போகுது. அங்கிருந்து நீங்க அமெரிக்கா நம்பரை போட்டீங்கன்னா, சரி இப்படி சொன்னாங்க ஈஸியா புரியும். அமெரிக்காவில் ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே +91 அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே இருக்க சேட்டலைட்டுக்கு வந்துடும். அங்கிருந்து கீழே கிட்டத்தட்ட எத்தனையோ 100 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரோ கீழே வரும். உங்க போனுக்கு வருது. நடுவில் நெட்வொர்க் வேற இருக்குது. இவ்வளோத்தையும் தாண்டி இவ்வளோ விஷயமும் எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் நடக்குது. மிஞ்சி போச்சுன்னா 2 செகண்ட் 3 செகண்ட். சில வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்ட உடனே கிடைக்கும். அப்படி போட்ட உடனே அங்கே போயிடும். சில நேரத்தில் 2-3 செகண்ட் லேட் ஆகலாம், அவ்வளோதான். இதுதான் காற்றிலே நம்முடைய சர்வைவல். இது இப்படி தான் கனெக்ஷன் நடக்குது. சரி, ஆனால் இந்த காற்று அடிப்படையாய் கொண்ட இந்த செல்போன் இல்லாவிட்டால், இன்டர்நெட் இல்லாவிட்டால், வைஃபை இல்லாவிட்டால், நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க நிலைமையை, நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், இன்டர்நெட் வைஃபை இதை எதையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நடக்குமான்னு மட்டும் பாருங்க. 80% நடக்காது. 80-90% என்ன செய்யாது? நடக்காது. 100% நடக்காது. எப்படி சொல்றேன்னா, 80% நேரடியாக காற்றை நம்பி நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்க எங்க போனாலும் முதல்ல உங்களை என்ன கேட்கறாங்க தெரியுமா? உங்க நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. உங்க நம்பர் என்ன? அது ஆதார் நம்பரோ அல்லது செல்போன் நம்பரோ. ஆதார் நம்பர்னா உடனே கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே கம்ப்யூட்டரில் உங்கள் நம்பர் வரணும், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு கஸ்டமர் கேருக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இ சேவை மையத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுடைய நம்பர், உங்களுடையதான அந்த நெட்டு அது இல்லாட்டி நடக்காது. எங்கே வேணால் போங்க, நெட்டு டவுனாக இருக்குது சார், இப்போ பண்ண முடியாதுன்னு ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க. ஸோ காற்று தான் இன்னைக்கு அடிப்படை, சர்வைவல் எல்லாமே நடக்குது. இந்த காற்றை வச்சு தான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 60-50% போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் காத்துக்கு மாத்திட்டாங்க. உதாரணமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஆன்லைன் கிளாஸஸ் முழுக்க காற்றை நம்புச்சு. அடுத்து உங்க வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் காற்றை நம்புச்சு. அடுத்து உங்களுடைய பண பரிமாற்றம் பேங்க், ஜிபே அல்லது ஃபோன்பே என்ன வேணா இருக்கட்டும், உங்களுடைய காற்றை நம்புச்சு. இப்போ உங்க பண பரிமாற்றம், வேலை, படிப்பு, ஆகாரம், இன்னைக்கு தனியார் ஆகார நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க டோர் டெலிவரி. அவங்க எழுதியிருக்காங்க அவங்களோட எடிட்டோரியல்ல, இன்னும் 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவுடைய இரவு சாப்பாடு முழுக்க எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட தொடங்கிட்டாங்க, பழகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்டர் போடு, ஆர்டர் போடு, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன், வேலை ஆன்லைன், படிப்பு ஆன்லைன், அப்புறம் உங்களுடைய பேங்கிங் எக்கானமி ஆன்லைன், உங்களுடையதான சாப்பாடு ஆன்லைன், எதை வேணா எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரியதான ஒரு காரியம் கவனிங்க. நீங்க உங்க போன்ல இருந்து சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தருக்கு ஜிபே பண்றீங்க. அவர் ஏதோ ஒரு பேங்க், அவர் என்ன பேங்க் நம்பர் கடகலையில், அவர் நம்பர் தான் நமக்கு வேணும், நம்பருக்கு அனுப்புறீங்க. நீங்க இருக்கிறது கோயம்புத்தூர், உங்க அக்கௌண்ட் இருக்கிறது சென்னைன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து அனுப்புறீங்க. அனுப்பின உடனே சென்னையில் இருக்கிற அக்கௌண்ட்ல பணம் குறையுதா இல்லையா? குறையுது. நீங்க அனுப்புறவர் டெல்லியில் இருக்கிறாரு, அவர் அக்கௌண்ட் கோயம்புத்தூர்ல இருக்குது. நீங்க டெல்லிக்கு அனுப்பின உடனே இங்க அக்கௌண்ட்ல மாறுதா இல்லையா? இல்ல. ஒரு செகண்ட். இதுக்கு நடுவில் இவ்வளத்தையும் நெட்வொர்க் மாதிரி நடுவில் இருக்கிறவங்க யாருன்னா ஜிபே. அவங்க கம்பெனி எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு. இவ்வளத்தையும் கனெக்ட் பண்றவங்க. இவ்வளோ விஷயமும் ஒரு செகண்ட்ல நடக்குது. பணத்தை அனுப்பிட்டே கேட்குறீங்க, அனுப்பிட்டே வந்துருச்சான்னு பாரு. அப்படித்தானே சொல்றோம், அனுப்பிட்டே வந்துருச்சான்னு பாரு. சம்பந்தம் இல்லாத பேங்க்கு, சம்பந்தம் இல்லாத ஊரு, சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு, யாருனே தெரியாது, அவர் ஷாப் பண்ணியிருப்பாரு, சார் அனுப்பி விடுங்க சார் அனுப்புறீங்க. சம்பந்தம் இல்லாத கம்பெனி ஜிபே எங்கேயோ இருக்குது. இவ்வளவும் ஒரு நெட்வொர்க்கா மாறி காற்றைத்தான் இன்னைக்கு மைய பொருளாக இருக்கிறது. காத்து இல்ல, கதை முடிஞ்சு. காத்து மட்டும் ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, மொத்த நெட்வொர்க் கொலாப்ஸ். அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கர்த்தர் காற்றை பிடிக்கிறார்னு இருக்கு. 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம காத்தை பிடித்திருக்க கண்டேன் என்ன நினைப்போம்? இதை காத்தை பிடிச்சிட்டு நிக்க போறாங்களா? இல்ல,
எல்லாம் ஸ்தம்பிக்க போகுது, எதுவுமே டிராவல் ஆகாது, காற்றை அடிப்படையாக கொண்ட எதுவுமே வேலை செய்ய போறதில்ல. இப்போ பாருங்க, நடுவில் திடீர்னு மைக்ரோசாஃப்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. மொத்த ஃப்ளைட்டையும் அங்கங்கே இறக்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 ஃப்ளைட் இறங்கிருச்சு இம்மிடியட்டாக. ஒரு 10 நிமிஷம் தான் பிரச்சனை. இது உலகளாவிய பிரச்சனை. ஆனால் என்ன ஆகும் பாருங்க. ஓசியா 12:1 காற்றை மேய்கிற காலம். 2வது, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் லிட்டரலாகவே மேயப்படுகிறது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, ஃபேஸ்புக்கில் அனுப்பினாலும் சரி, எக்ஸ் தளத்தில் அனுப்பினாலும் சரி, எதில் அனுப்புனீங்கனாலும் உங்கள் மெசேஜ் மேயப்படுகிறது, அதாவது படிக்கப்படுகிறது. நீங்கள் சொல்லுவீங்களே, பசங்க படிக்கும் போது நுனிப்புள் மேயாதடா நல்லா படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் மெசேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. அது எப்படி எங்கள் மெசேஜ் அவங்க படிப்பாங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவீங்க? நான் மெசேஜ் அனுப்பின உடனே டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டா என் ஃபோனில் அந்த மெசேஜ் இருக்காது, யாருக்கும் தெரியாது. ஓகே, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டேன். இந்த மெசேஜ் அவர் ஃபோன்லேயும் இருக்காது, இனி அவங்களுக்கும் தெரியாது. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? சேஃபாக இருக்கேன். டெலீட் எனக்கு ஆயிடுச்சு, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஓகே, ரைட்டு. ஆனால் உங்கள் மெசேஜ் உங்கள் 2 பேருக்கு தான் டெலீட் ஆகிருக்குது. உங்கள் மெசேஜ் நீங்கள் எந்த அடிப்படையை அனுப்புறீங்களோ, வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ யார் மூலமாக அனுப்புறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த மெசேஜ் குறைஞ்சபட்சம் 90 நாள்லேருந்து 180 நாள் வரைக்கும் இருக்கும். கம்பல்சரி இருக்கும். நீங்கள் அனுப்புகிற வீடியோ, நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோ, நீங்கள் அனுப்புறதான மெசேஜ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க அவங்ககிட்ட இருக்குன்னு? நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க 3 கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அந்த கேள்வியை கன்ஃபார்மாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணுற வேகம் பாருங்க. அப்படியே போட்ட உடனே அவங்க அது வேற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நேராக போட்டுப்பாங்க பெருசாக. நம்மளால் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரோல் உருன்னு எடுத்துடுவோம். அப்படியே போட்டு கீழே அக்செப்ட், அவ்வளோதான். பெரிய ஒயிட் ஹவுஸில் சைன் ட்ரம்ப் போடுற மாதிரி போடுவார். அதில் என்ன கேட்டான் தெரியுமா? நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ், இமெயில் எல்லாத்தையும் நாங்கள் அக்சஸ் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? ஓகே, முதல்ல நீ ஆப்பை ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அடுத்து அவன் சொன்னான், உங்களுடைய மீடியாஸ், உங்களுடைய வீடியோ, இமேஜ், மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்? ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே. கடைசியாக ஒன்று சொன்னால், உங்களுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் எங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ், எங்களோடு இருக்கிற கம்பெனிஸ், அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அவங்ககிட்ட வேணாலும் கொடு, நீ ஆப்பை ஓப்பன் பண்ணினா போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜும் சில கம்பெனிகள் கையில் போகிறது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு நடந்திருக்கும், ஆனால் இதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வேணால் இனிமேட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ அல்லது இன்ஸ்டாலையோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஒரு 2-3 தடவை போடுங்க. நீங்கள் சும்மா போடுங்க, நான் ஒரு கார் வாங்கணும், இல்லையா நான் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஏதோ ஒன்று போடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் சொல்லுடா அப்படின்னு போட்டு விடுங்க. கரெக்டாக 48 மணி நேரத்துக்குள்ளே, இல்லை ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடையதான அந்த விண்டோவில் ஒரு விளம்பரம் ஒன்று வரும். நீங்கள் கேட்ட பொருள் விளம்பரமாக வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். அது மெயிலாய் வரும், அல்லது விளம்பரமாக வரும், அல்லது யார் மூலமா எப்படியோ வரும், அந்த விளம்பரம் வரும். இப்போ நீங்கள் அதை பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா, இதைத்தான் நான் வாங்கணும்னு நினச்சேன், அந்த பையன்கிட்ட கேட்ட ரிப்ளையே பண்ணல, இதுதான் நான் பார்க்கணும்னு நினச்சேன் நீங்கள் நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஆவிக்குறைவளாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கர்த்தரே எனக்கு காண்பித்தார், தேவ சித்தம்னு முடிவெடுத்துருவீங்க. ஆமாம், நம்ம தான் எல்லாத்தையுமே ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அப்படிதான் உடனே காட்ஸ் வில் இதுதான் அப்படின்னு. எப்படி இந்த ஆட் வருது? நீங்கள் தேடுகிறது எப்படி ஆடாக வருகிறது? நீங்கள் வேணால் நான் சொல்கிறத போய் அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மெசேஜை மட்டும் படிக்கிறதுக்குன்னு 300க்கும் மேற்பட்ட கால் சென்டர்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மெசேஜில் இருக்கிற கீவேர்டும் அவங்களுக்கு தெரியும். அந்த கீவேர்டை உள்ள மெசேஜ் வந்து அவங்க படிப்பாங்க. அந்த மெசேஜில் என்னென்ன கீவேர்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களோட இஷ்டம். அவங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற அந்த கம்பெனிஸ், இவர் இந்த ஏரியாவில் இப்படி ஒரு கார் தேடுறாருன்னு அந்த ஏரியாவில் உள்ள கார் கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், எப்படி இல்லாமல் நடக்குமான்னு. நீங்கள் எங்கே போனாலும், எந்த கடைக்கு போய் பில்லு வாங்கினாலும் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறாங்களா? உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்களா? எதுக்காக? நீங்கள் பொருள் வாங்கினீங்க, பணம் கட்டிட்டீங்க, அதுக்கு பில்லும் கொடுத்துட்டாங்க, எதுக்கு நம்பர் கேட்டாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடையதான டேட்டாஸ் ஒரு சொத்து. இப்போ அவங்க எல்லாருக்கும் டேட்டாஸ் கலெக்ஷன் என்பது ஒரு சொத்து.
ஒருத்தருடைய நம்பர், இப்போ உங்கள் நம்பரை நீங்கள் கொடுக்க உங்கள் நம்பரை அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எந்தெந்த கடைகளுக்கு போனீங்க, எங்கெங்கெல்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை பற்றி ஒரு டேட்டா ரெடி பண்ணுவாங்க. அந்த டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அதை உங்களுக்கு விளம்பரமாக அனுப்புவாங்க. இது ஒரு பெரிய பிஸ்னஸ். இதுக்கு ஒரு 300 கால் சென்டர்ஸ் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் இருக்கு. தயவு செய்து செல்ஃபோனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க, தேவையில்லாத மெசேஜஸ் அனுப்பாதீங்க, அது உள்ள உட்காந்துக்கிட்ட பர்சனல் டீடைல்ஸை போடாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அதில் போட்டு விட்டுறது, அதில் போட்டு விட்டுட்டு அப்புறமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. நான் சொல்கிறது உண்மை. அப்படியே உங்களோட பேங்க் டீடைல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிடறாங்க சேஃப். இதில் வேற உங்களுக்கு இருக்கிற ஒரே சேஃப்டி என்ன, நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கிறேன், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னது, பாஸ்வேர்ட். என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்க, அந்த 9க்குள்ளே எதையாவது போட்டு வச்சிருப்பீங்க, அவ்வளோதானே, மொத்தமே அவ்வளோதானே. சரி, நீங்கள் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்க, மறந்துட்டீங்க, இப்போ உள்ளே போனோம், என்ன பண்ணுவீங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புகிற ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் உள்ளே போகலானா, அந்த பாஸ்வேர்டை வச்சு அவன் உள்ளே போக முடியாதா, போகலாமா இல்லையா? அப்புறம் என்ன பாஸ்வேர்டு, நீங்கள் எப்போ கேட்டாலும் அந்த ஓடிபி தராங்க தானே, இமிடியேட்டாக தராங்க தானே, அப்புறம் என்ன அதுக்கு பேர் பாஸ்வேர்டு? அது உங்களுக்கு நீங்கள் மனசாந்திக்காக வச்சுக்கிறது. பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது நமக்கு நாமே வச்சுக்கிறது. அந்த பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் ஆகுனா, உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனைவிக்கு தெரியாது, அதுவும் நல்ல மனைவியாக இருந்தால் கண்டுபிடிச்சிருது. அந்த அம்மாவுக்கு அப்படியே பார்க்குது, பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருது, இந்த ஆள் இந்த நம்பரை தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டான். அதில் வேற அவர் அப்படியே இந்த சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் படம் வரைவாங்க. அது வரைஞ்சிட்டு வச்சுட்டு போனோடனே பையன் எடுத்து அதே மாதிரி போட்டு கோர்த்து காட்டுறான். இவர் கேட்குறாரு, எப்படா திறந்த, ஆமாம் இவர் பெருசாக போட்டார், நான் தான் பார்த்துக்கிட்டே உட்காந்து. அதனால் இந்த பாஸ்வேர்டு அப்படின்லாம் நினச்சி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. யூ மஸ்ட் பி சேஃப். உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். தேவையில்லாத காரியங்களை அதில் அப்லோட் பண்ணாதீங்க. செல்ஃபோனுங்கிறது பேசுறதுக்கான ஒரு பொருள், அவ்வளோதான். இப்போ ஆன்லைனில் கொண்டாந்துட்டான், காற்று அதில் கொண்டாந்தாச்சு. அப்போது நீங்கள் உலகத்துக்கு ஓப்பனாக இருக்கிறீங்க. அதில் எதை வைக்கணுமோ அதான் வைக்கணும், எதை வைக்கக்கூடாது அதில் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பீரோக்கு வெளியே எதை வைக்கணும் இருக்கு, பீரோக்குள்ளே வைக்கணும் எது இருக்கு, நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்க. அதே மாதிரி செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கணும், செல்ஃபோனுக்குள்ளே என்ன வைக்கக்கூடாதுன்னு இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருக்கட்டும் செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்க. இருக்கிறதே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பன் புக்கு அதான். நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது, குறிப்பாக பெண் பிள்ளைகள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து 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 ஏற்றுறது. அதுவும் இந்த கடைசி காலத்தில், அதுவும் தீர்க்க தரிசனம் தான். கடைசி காலத்தில் இந்த செல்ஃபி மோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கு பைபிளில். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, தற்பிரியம். வேற ஒண்ணும் இல்லை, செல்ஃபி. தற்பிரியம்னா என்ன, நம்மளே பார்த்து இப்படி கோணல் மானலாம் வச்சு எடுக்குது, அதுக்கே திருப்தி இல்லை, டெலீட் பண்ணிடுது, திருப்பி வைக்கிது. ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கறதுல தப்பு இல்லை, ஏதோ விருப்பப்படுறோம். ஒரு நாளைக்கு 300 ஃபோட்டோ, அதில் வேற அதுவே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்குது. இப்படி போட்டு 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 அதை ஸ்டோர் பண்ணி அது அந்த ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணி ஃபோன் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு பெரிய ஃபோன் வாங்குது. 128 GB 256 GB வாங்கி ஃபோட்டோவாக வைக்கிது. சரி, வைக்கிறது கூட பரவாயில்ல, யாருக்காவது அனுப்பியும் விடுது, நம்பி அனுப்புது. அவன் அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறான், சேட்டை. அப்புறம் அனுப்பிவிட்டு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்போ உங்களுடைய ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோ மட்டும் இருந்தால் போதும் உங்களை எப்படி வேணாலும் மோசமாகி மாற்ற முடியும். நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு இதுக்கு போயிருக்கிறேன், ஷூட்டிங்க்கு ஹைதராபாத்தில். அப்போது ஒரு பிரதர் எடுத்து இப்படி காட்டுறாரு, என் வீடியோ காட்டுறாரு. அவ்வளோ அழகாக நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், என் லைஃப்பில் பேசினதில்லை. அழகாக இங்கிலீஷ் பேசுகிறேன், 3 நிமிஷம் வீடியோ ஓடுது. எனக்கு இந்த குரல் வந்து என் குரல் தான், என்னுடைய குரல் தான் இருக்குது, வேறு யார் குரலுமே இல்லை, என் குரல் தான் இருக்குது. எனக்கு பயங்கர ஆச்சரியம், நம்ம இந்த வீடியோ பேசலை. அதை விட பெரிய ஆச்சரியம், லிப் சிங்க் ஆகுது, கரெக்டாக லிப் சிங்க் ஆகுது. எனக்கு ஆச்சரியம், நான் பேசலை, இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ எடுக்கலை, ஆனால் இதே மாதிரி ஷட்டை போட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். இது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுடையதான வாய்ஸை வச்சு இதே மெசேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டோம்,
எப்படியா லிப்சிங் ஆகுது? அதுக்கு ஒரு ஆப் இருக்கு பாஸ்டர், அதுக்கேற்ற மாதிரி லிப்சிங்கும் பண்ண வைக்கலாம். இப்போ உங்க ஒரு வீடியோ இருந்தா போதும் 10 லாங்குவேஜில் உங்களை பேச வச்சிடலான்றாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனா மோஸ்ட் டேஞ்சரஸ். இப்போ நான் பேசினது எது, நான் பேசாதது எதுன்னு உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி தான் உங்க வீடியோ, உங்க போட்டோ தேவையில்லாதவங்க கைக்கு போய் மாட்டுச்சு, தொலைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது நான் இல்லை, அது அவங்க ஏஐயில் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு சைபர் கிரைமுக்கு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு உனக்காக அவங்க எல்லாம் செய்வாங்க. இல்லைன்னு சொல்ல, அது வரைக்கும் உன் மன உளைச்சல், அது வரைக்கும் உன் பிரச்சனை. அதுவும் இன்னும் இருக்கிற மீடியா இருக்குது பாருங்க, பின்னாடி சொல்றேன், அது சரியா தப்பான்னு கூட தெரியாது, உடனே ப்ரொபகண்டா. அதுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். சரி பண்றதுக்கு முன்னாடி வராம தடுப்பது தான் நல்லது. தயவு செய்து போட்டோ எடுங்க, உங்க இஷ்டம் எடுங்க, ஆனால் ஒரு லிமிட்டா. எதுக்குமே அளவுக்கு மீறின ஆபத்து தான், அளவுக்கு மீறிச்சு ஆபத்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. முந்தியெல்லாம் குடும்பமா ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பம் ஒரு சின்ன ஜோம் பண்ணுவாங்க. இப்ப ஜோம் பண்றது இல்ல, சாப்பாடு வந்தோடனே இருங்க 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 மொத்தம் உட்காந்து போட்டோ எடுக்குது. அது ஃபர்ஸ்ட் வேலையே போட்டோ தான். எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் ஃபோன் அடிக்கிறான், என்ன ஹோட்டலில் சாப்பிட்ற போல, என்னடா இது நம்ம சாப்பிட்றது எப்படி அவனுக்கு தெரியுதுன்னா, இது வச்ச ஸ்டேட்டஸ் அவன் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறான். அப்புறம் நமக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள வயிறு வலி வந்துடுது. அவன் என்ன பேசியிருப்பான், குடும்பமே உட்காந்து திங்குது. அப்புறம் வரும்போது இது என்ன சொல்லுது, அந்த ஹோட்டல் சரியில்லை, நீ சரியில்லை, எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ். ஒரு ஆள் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, நான் பார்க்குறேன், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறோம். இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு? நான் நினைச்சேன் அந்த ஏரியாவில் இருக்க திருடனுக்கு. நாங்கள் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க, வீடு ஃப்ரீயாக தான் இருக்கு. எதுக்கு இதெல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பிய? இதை எதுக்கு ஸ்டேட்டஸில் வைப்பிய? ஃபோனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லாம் சில ஆட்களுக்குலாம் எல்லாமே உடனே உடனே இமிடியேட்டா நாங்கள் வந்து விட்டோம், நுழைந்து விட்டோம், அந்த வீட்டுக்குள் முதல்ல அவரை பார்த்தோம், தண்ணி குடித்து கொண்டிருக்கிறோம். பெரிய அமெரிக்க அதிபரும் புதினும் மீட் பண்றாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்றதுக்கு ஃபிளாஷ் நியூஸ். கவனிச்சுக்கொள்ளுங்க, சில விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்வது சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு பகிர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே எது எங்க போய் முடியும்னு தெரியாது. இது மோசமான உலகம், உங்களை நீங்க தான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும். அப்புறம் பாதிக்கப்பட்ட பிறகு அழுவுறதுல அதெல்லாம் இந்த உலகம் மோசம், ஆமா மோசம், ஜஸ்ட் கேர்ஃபுல்.